Hi days, hope you're doing fine. இந்த வீடியோவில் pedagogical approaches to constructivism அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் ரெடி லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எஜுகேஷனில் கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த தியரி. ஸோ இந்த தியரி வந்து எதை எம்ஃபசைஸ் பண்ணுது அப்படின்னா, கிளாஸ் ரூமில் லேர்னர்ஸுடைய ரோல் வந்து ரொம்பவே ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனில் வந்து இருக்கணும். அண்ட் இந்த மாதிரி ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனில் வந்து இருக்கிறதுனால அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுடைய நாலேஜுமே வந்து நல்ல ஒரு மேனரில் என்ஹான்ஸ் பண்ணப்படும். ஸோ எந்த மாதிரி அவங்களுடைய நாலேஜ்லாம் வந்து பில்ட் பண்ணப்படும் அப்படின்னா, அவங்க கிளாஸ் ரூமில் பார்ட்டிசிபேட் பண்ணி அண்ட் அதிலேருந்து கற்றுக்கிற எக்ஸ்பீரியன்ஸோ அண்டு கிளாஸ் ரூமில் இருக்கிற இன்ட்ராக்ஷன்ஸோ அண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ், ஸோ தன்னுடைய எபிலிட்டியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ், இன்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் மூலமாக லேர்னர்ஸுடைய நாலேஜ் வந்து நல்ல ஒரு மேனரில் பில்ட் பண்ணப்படுதுன்றாங்க. இப்போ நம்ம டைரெக்டாக பெடகாஜிக்கல் அப்ரோச்சஸ் டு கன்ஸ்ட்ரக்டிவிசம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப்ரோச் என்க்யூரி பேஸ்ட் லேர்னிங். ஸோ என்க்யூரி பேஸ்ட் லேர்னிங் அப்படின்னா வந்து கொஷின் கேட்டு அது மூலமாக கற்றுக்கிற ஒரு விஷயம். ஸோ லேர்னிங் வந்து கொஷின் எப்போ என்க்யூர் பண்ணுறோமோ ஸோ அப்போந்தான் வந்து அங்கே லேர்னிங் வந்து நடக்குது. என்க்யூரி பேஸ்ட் லேர்னிங் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த ஒரு அப்ரோச் வந்து என்கரேஜ் பண்ணி அண்ட் கொஷின் கேட்க வைக்குது அண்ட் மற்றவங்கக்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் எந்த ஒரு கான்செப்டையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது அப்படின்றாங்க. கன்ஸ்ட்ரக்டிவிசம் இந்த ஒரு தியரியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, டீச்சருடைய ஆக்ட் வந்து அவங்களுடைய ரோல் வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ ரிசர்ச் பண்ணும்போதோ இல்லை ஒரு ப்ராப்ளம் சால்விங்லேயோ வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து டீச்சர் வந்து கைட் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய ரோல் வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டராக வந்து இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுடைய ரோல் மட்டும்தான் வந்து இங்கே ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனில் இருக்கும். இந்த என்க்யூரி பேஸ்ட் லேர்னிங்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணும்போது டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணுவாங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அவங்களே வந்து அந்த ப்ராஜெக்டில் வந்து எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுமே வந்து டிசைட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அங்கே வந்து ஹைப்போதசிஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய ஒரு ரோல் தான். ஸோ அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்து பண்ணி அண்ட் அந்த ஒரு ப்ராஜெக்டை டிசைன் பண்ணி அதில் உள்ள ஹைப்போதசிஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோடைய ரோல் வந்து யாரோடது தான் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோடது தான். ஸோ இந்த என்க்யூரி பேஸ்ட் லேர்னிங் அப்படின்றது வந்து கன்ஸ்ட்ரக்டிவிசத்தில் உள்ள ஒன் ஆஃப் த பெடகாஜிக்கல் அப்ரோச்சஸ் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். அண்ட் த செகண்ட் அப்ரோச் இஸ் ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங். ஸோ இது வந்து PBL அப்படின்ட்டே வந்து சொல்லுவோம். ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங் அப்படின்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும் அண்ட் அதை சால்வ் பண்ணுறது மூலமாக ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து கற்றுக்கிட்டாங்க, ஸோ அது மூலமாக அவங்க லேர்ன் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய ரோல், இவங்களுடைய ஆக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கொலபரேட்டாக வந்து இருப்பாங்க. ஸோ ஒரு குரூப்பாகவே வந்து ஒரு ஒர்க் வந்து பண்ணுவாங்க. ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, நம்ம சொசைட்டியில் ஏதாட்டும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி வந்து சால்வ் பண்ணணும் அண்ட் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்களுடைய நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை வந்து அவங்க அப்ளை பண்ணி அந்த ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து குரூப் டிஸ்கஷன் பண்ணியோ இல்லை அவங்களுடைய ஒர்க் வந்து ஒரு கொலாபரேட்டிவாக வந்து இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் இதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னா, கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து இங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணப்படுது அண்ட் அனலைசிஸ், தென் டெசிஷன் மேக்கிங். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இந்தந்த விஷயத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய ஸ்கில்ஸ் வந்து நல்லாவே வந்து டெவலப் ஆகும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னா, நம்ம கம்யூனிட்டியில் வந்து பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் வந்து இருக்குது. ஸோ இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணணும் அண்ட் இதுக்கு வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு பிளானை வந்து ரெடி பண்ணணும், யூஸ் பண்ணுற அந்த ஒரு பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வந்து எப்படி நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணி அண்ட் நம்ம கம்யூனிட்டியிலேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப் பண்ணுற ஒரு பிளான். ஸோ ரியல் வேர்ல்டில் உள்ள ஒன் ஆஃப் த ப்ராப்ளத்தை வந்து ஸ்டூடெண்ட்ஸே வந்து தன்னுடைய கிரிட்டிக்கல் திங்கிங் மூலமாக வந்து சால்வ் பண்ணி அண்ட் அதிலிருந்து கற்றுக்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அண்ட் த தேர்ட் அப்ரோச் இஸ் கொலாபரேட்டிவ் லேர்னிங். ஸோ கொலாபரேட்டிவ் லேர்னிங் அப்படின்னாலே வந்து
குரூப்பாக எந்த ஒரு ஒர்க்கையுமே வந்து பண்ணுறது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோடைய ஒர்க் வந்து ஒரு குரூப்பாக வந்து இருக்கும். ஸோ குரூப்பாக வந்து பண்ணும்போது ஒவ்வொருத்தருடைய ஐடியாஸையுமே வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. இப்போ டிபேட் பண்ணும்போது வந்து ஒவ்வொருத்தருடைய ஒப்பீனியன்ஸ் அண்ட் அவங்களுடைய ஐடியாஸ் எல்லாமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இது மூலமாக வந்து நாலேஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த ஒரு விஷயம் மூலமாக, இந்த கொலாபரேட்டிவ் லேர்னிங் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து என்கரேஜ் பண்ணப்படுது அப்படின்னா, டீம் ஒர்க் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து டெவலப் ஆகுது. கம்யூனிகேஷன், ஸோ மற்றவங்கக்கிட்ட வந்து எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணணும். தென் மல்டிபிள் பர்ஸ்பெக்டிவ்ஸ், செல்ஃபாக பண்ணுறதுக்கும் குரூப் ஒர்க்காக வந்து பண்ணுறதுக்கும் வந்து நிறையா டிஃப்ரென்சஸ் வந்து இருக்கும். ஸோ செல்ஃபாக பண்ணியுமே வந்து நிறைய விஷயங்கள், செல்ஃப் லேர்னிங் மூலமாகவும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி குரூப் ஒர்க் வந்து பண்ணும்போது நிறைய பர்ஸ்பெக்டிவில், மல்டிபிள் பர்ஸ்பெக்டிவில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய நாலேஜ் எல்லாமே வந்து என்ஹான்ஸ் பண்ணி அண்ட் ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு நாலேஜாக இருக்கட்டும், அவங்களோட ஐடியாஸ் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணப்படும் அப்படின்றாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறோம் அப்படின்னா, செல்ஃப் ப்ராஜெக்டை விட குரூப் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு வரும்போது அவங்க வந்து குரூப் டிஸ்கஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது ஈஸியாக அந்த ஒரு விஷயத்தை வந்து டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதே மாதிரி எல்லாரோடைய ஆஸ்பெக்ட்லேயுமே வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து யோசித்து அண்ட் அவங்களுடைய நாலேஜஸ் எல்லாமே வந்து அங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை பற்றி இவங்க வந்து ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணி, ஸோ இந்த மாதிரி இந்த ஈவெண்ட்லாம் வந்து நடந்திருக்கு, ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடைய ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஐடியாஸ் எல்லாத்தையுமே வந்து கேதர் பண்ணி இங்கே லேர்னிங் வந்து ப்ராசஸ் ஆகும். அண்ட் த ஃபோர்த் அப்ரோச் இஸ் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். இந்த எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் வந்து எப்படி வந்து இங்கே நடக்குது அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கேதர் பண்ணுற ஒரு லேர்னிங்கை தான் வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் அப்படின்ட்டே வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா, டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அண்ட் ரிஃப்ளெக்ஷன் மூலமாக வந்து லேர்ன் பண்ணுறதை வந்து இது வந்து ஃபோக்கஸ் பண்ணுதுன்றாங்க. இப்போ வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னா, அந்த கான்செப்டை வந்து ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட, எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக கற்றுக்கிறத விட டைரெக்டாக அந்த ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி லேர்ன் பண்ணுறது மூலமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் அந்த கான்செப்ட் பற்றி வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்றது மட்டும் இல்லாமல், டைரக்ட் லேர்னிங் மூலமாக, டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக லேர்ன் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹேண்ட் ஆன் ஆக்டிவிட்டீஸில் வந்து எங்கேஜ் ஆவாங்க. இப்போ ஒரு கான்செப்ட், ஒரு தியரட்டிக்கல் கான்செப்ட் இருக்குது அப்படின்னா அந்த கான்செப்ட்குள்ளேயே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கனெக்ட் ஆயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃபீல்டு ட்ரிப் போயிட்டு டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக எந்த ஒரு விஷயத்தையும் வந்து லேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ மியூசியம் வந்து போகிறாங்க அப்படின்னா அந்த மியூசியத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க. நார்மலாக மியூசியம்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கற்றுக்கிறத விட டைரெக்டாகவே வந்து ஒரு ஃபீல்டு ட்ரிப் மாதிரி மியூசியத்துக்கு போய் லேர்ன் பண்ணுறது அப்படின்ட்டு வந்து பார்க்கும்போது, ஸோ அதில் வந்து ரொம்பவே பெனிஃபிட்டான விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ சயின்ஸில் வந்து கார்டனிங் பற்றி வந்து டீச்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட டைரெக்டாகவே ஃபீல்ட் ட்ரிப் கூட்டு போய் இப்படி தான் வந்து ஒரு கார்டனை வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கும்போது அவங்க நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க. இது எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் பற்றி உள்ள விஷயங்கள். அண்ட் த ஃபிஃப்த் அப்ரோச் இஸ் ஸ்கேஃபோல்டிங். இந்த ஸ்கேஃபோல்டிங் அப்ரோச் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து லேர்னிங் இண்டிபெண்ட்டாக வந்து இருக்கும். இந்த அப்ரோச்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் அண்ட் சப்போர்ட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த சப்போர்ட் எல்லாமே வந்து டெம்ப்ரவரியாக தான் வந்து இருக்கும். எப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சப்போர்ட் வேணுமோ ஸோ அந்த டைமில் வந்து டீச்சர் வந்து கைட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அந்த ஸ்டூடெண்ட் வந்து அவன் இண்டிபெண்ட்டாக வந்து அவனுடைய நாலேஜை வந்து கெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படின்ட்டு வரும்போது டீச்சருடைய சப்போர்ட்டுமே வந்து கிராஜுவலாக வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா, இப்போ எல்கேஜி படிக்கும்போது டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் பக்கத்தில் இருந்து இதுதான் நம்பர்ஸ் அண்ட் இதுதான் ஆல்ஃபபெட் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஆல்ஃபபெட்டையும் அண்ட் அவன் வந்து நம்பர்ஸ்லேயுமே வந்து வெல்வர்ஸ்ட் ஆகும்போது, ஸோ அவனுக்கு வந்து ரீடிங் கெப்பாசிட்டியோ இல்லை அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வந்து டெவலப் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இருந்த அந்த டீச்சர் சைடில் உள்ள அந்த ஒரு சப்போர்ட் வந்து
கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து இங்கே ஸ்கேஃபோல்டிங்கில் வந்து சொல்கிறாங்க. ஸோ எப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டீச்சர்ஸ்கிட்ட இருந்து சப்போர்ட் வந்து தேவைப்படுதோ ஸோ அந்த டைம் வந்து டீச்சர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் இந்த ஒரு சப்போர்ட் வந்து டெம்ப்ரவரி தான். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுமே வந்து நல்லா இண்டிபெண்ட்டாக வந்து அவனுடைய நாலேஜ் எல்லாத்தையுமே வந்து கெயின் பண்ண ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து டீச்சர்ஸுடைய சப்போர்ட் அப்படின்ட்டு வந்து பார்க்கும்போது கிராஜுவலாகவே வந்து ரெடியூஸ் ஆகிரும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் த 6th approach is ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய ஒர்க் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஒர்க்கில் வந்து இருக்கும். காம்ப்ளெக்ஸான கான்செப்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லாவே வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், அண்ட் அந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணுறதுக்கு வந்து ஸோ என்னென்ன பிளானிங் வந்து தேவை அண்ட் அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி ரிசர்ச் எல்லாமே வந்து இங்கே ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸில் வந்து இருக்கும். ஸோ இங்கே ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் அப்படின்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் மூலமாக ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுறது தான் வந்து ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து இருக்காது. ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு வந்து பார்க்கும்போதே வந்து இது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸாக வந்து இருக்கும். காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்தை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அது மூலமாக லேர்ன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது வந்து மல்டிபிள் டிசிப்ளினாக வந்து இன்டகிரேட் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம இங்கிலீஷ் இப்போ ஒரு லிட்ரேச்சர் அப்படின்ட்டு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லிட்ரேச்சர் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஜஸ்ட் இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, அந்த இங்கிலீஷுமே வந்து தமிழ் கூட வந்து இன்டகிரேட் ஆகிருக்கும். சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் ஸோ அதுலேயுமே சால்வ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதில் வந்து மேக்ஸ்மே வந்து சம்டைம்ஸ் வந்து இன்டகிரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் டிசிப்ளின்ஸ்மே வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து இன்டகிரேட் ஆகும். ஸோ இங்கே ப்ராஜெக்டில் வந்து இப்போ வந்து ப்ரெசன்டேஷன் வந்து பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா விஷயத்தையுமே ஓவராலாக எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே வந்து கிளியராக அதை பற்றி ஒரு நாலேஜ் வந்து கலெக்ட் பண்ணி அண்ட் அதை பற்றி ரிசர்ச் வந்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ரெனியூவபிள் ரிசோர்ஸஸை வச்சு சஸ்டைனபிள் மாடல் சிட்டியை வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து இருக்குது அப்படின்னா ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. ஃபஸ்ட் நல்லா பிளான் பண்ணணும் அண்ட் அதை பற்றி ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்னால் என்ன அப்படின்ட்டு வந்து ரிசர்ச் பண்ணணும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோடைய க்ரியேட்டிவிட்டி வந்து அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படணும். ஸோ அது மூலமாக தான் வந்து லேர்னிங் அப்படின்றது வந்து ப்ராசஸ் ஆகும். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு மேனரில் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் வந்து ப்ராஜெக்ட்டுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்றத வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லாவே வந்து பிளான் பண்ணி அது மூலமாக அவங்க அட்டைன் பண்ணுற அந்த ஒரு லேர்னிங்கை தான் வந்து ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் த 7th approach is ரிஃப்ளெக்டிவ் லேர்னிங். ஸோ இந்த ஒரு அப்ரோச் வந்து ஸ்டூடெண்ட்ஸை எப்படி வந்து என்கரேஜ் பண்ணுது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா தன்னுடைய ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்போ ரெஃப்ளெக்ட் பண்ணுறாங்களோ ஸோ அது மூலமாக தான் வந்து அவங்களுடைய நாலேஜ் எல்லாம் வந்து என்ஹான்ஸ் ஆகும். அண்ட் இந்த ஒரு ப்ராசஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு மேனரில் வந்து ரொம்பவே வெல் நாலேஜாகவும் தென் அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுமே வந்து நல்ல ஒரு மேனரில் குட்டாகவும் வந்து இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸே வந்து அவங்களுடைய ப்ராக்ரெஸை வந்து அசஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து இந்த ரிஃப்ளெக்டிவ் லேர்னிங்கில் வந்து இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸே வந்து அவங்களுடைய ப்ராக்ரெஸ் அண்ட் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை வந்து செல்ஃபாகவே அசஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து இது ரிஃப்ளெக்டிவ் லேர்னிங்கில் வந்து இருக்குது. எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறோம், ஸோ நம்மளுடைய ப்ராக்ரெஸ் அண்ட் க்ரோத் வந்து எந்த அளவுக்கு வந்து நல்லாவே வந்து டெவலப் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வந்து அசஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஜேர்னல் மாதிரி. ஸோ உங்களுடைய லேர்னிங் வந்து ஒரு ஜேர்னல் மாதிரி வந்து கீப்பப் பண்ணப்படும். எப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தன்னுடைய டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க வந்து இந்த ரிஃப்ளெக்டிவ் அந்த ஜேர்னலில் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுப்பாங்க. அண்ட் ஃபைனலாக அந்த ஒரு ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னலில் வந்து பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸுடைய லேர்னிங் வந்து எந்த அளவுக்கு வந்து இருந்திருக்கு, ஸோ அவங்களுடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்ற அந்த ஒரு ப்ராக்ரெஸை வந்து அவங்களால வந்து அசஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் 8th approach is ரோல் பிளேயிங் அண்ட் சைமுலேஷன்ஸ். ஸோ இந்த அப்ரோச்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோடைய ரோல் வந்து ரொம்பவே
ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனில் வந்து இருக்கும். ரியல் லைஃப் சிச்சுவேஷனாக இருக்கட்டும், சினேரியோஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்டிவாக வந்து எங்கேஜ் ஆவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெசிஷன்ஸ் எல்லாமே வந்து மேக் பண்ணுவாங்க. டெசிஷன் மேக்கிங்குமே வந்து ஒரு குட்டான ஒரு மேனரில் வந்து இருக்கும். அண்டு இதில் வந்து என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டெவலப் ஆகும் அப்படின்னா எம்பத்தி, ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ். ஸோ இது எல்லாமே வந்து டெவலப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னா சைமுலேட்டிங்க மாக் ட்ரையல் என்ன சிவிக்ஸ் கிளாஸ். ஸோ கிளியராக வந்து சொல்லணும் அப்படின்னா ரியல் லைஃப்பில் நடக்கிற அந்த ஒரு சினாரியோஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸே வந்து மார்க் பண்ணி அண்ட் அந்த ஒரு ரோல் ப்ளே வந்து பண்ணி காமிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ரோல் பிளேயிங் அண்ட் சைமுலேஷன்ஸ். அண்ட் த 9th அப்ரோச் இஸ் ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம். ஸோ இந்த ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே எங்கேஜிங்காக வந்து இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ கிளாஸ் ரூமில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய ரோல் வந்து ரொம்பவே ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனில் வந்து இருக்கும். இப்போ கிளாஸ் ரூமில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் சால்விங்கோ இல்லை ஏதோ ஒரு டிபேட் பற்றி வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னா ஸோ பேச போகிற அந்த ஒரு விஷயத்தை வச்சு அவங்க வீட்டில் இருக்கும்போதே வந்து அந்த கான்டென்ட் ரெலவெண்ட்டாக வந்து நிறைய விஷயங்கள் வீடியோஸாக இருக்கட்டும், ரீடிங்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அண்ட் அந்த ஒரு விஷயத்தை வந்து கிளாஸ் ரூமில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வீட்டில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டு அண்டு கிளாஸ் ரூமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், டிஸ்கஷன்ஸாக இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு விஷயத்துலனாலுமே வந்து கிளாஸ் ரூமில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய ரோல் வந்து ரொம்பவே ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனோடு வந்து இருக்கும். அண்டு கிளாஸ் ரூம்லேயுமே வந்து மேக்ஸிமம் ஆஃப் டைம் வந்து அந்த ஒரு கான்டென்ட்டை பற்றி அந்த ஒரு கான்செப்டை பற்றி பேசக்கூடிய அந்த ஒரு எபிலிட்டி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லாவே டெவலப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா நியூட்டன் லாவை பற்றி வந்து கிளாஸ் ரூமில் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு டீச்சரை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே வந்து வீட்டில் ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நியூட்டன் லா பற்றி வந்து வீட்டிலையே ஒரு வீடியோவோ இல்லை அதை பற்றி வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேதர் பண்ணிட்டு வந்துடுவாங்க. நெக்ஸ்ட் டே கிளாஸ் ரூமில் அந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து ஸ்டூடெண்ட்டே எல்லோரும் முன்னாடியும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் டைம் வந்து கிளாஸ் ரூமில் ஒரு ஹேண்ட் ஆன் ஆக்டிவிட்டீஸோ இல்லை டிஸ்கஷன்லேயுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸால் அந்த ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய அந்த ஒரு எபிலிட்டியை தான் வந்து இந்த ஒரு அப்ரோச் வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. ஃபைனல் அப்ரோச் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷனிசம். ஸோ இதை வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா ஒரு டேங்கிபிளான ஆர்டிஃபேக்டை வந்து க்ரியேட் பண்ணுறது அண்ட் அது மூலமாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து லேர்ன் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு ரோபோட்டை ப்ரோக்ராம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு 3D மாடலை வந்து டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு டேங்கிபிளான ஆர்டிஃபேக்டை வந்து க்ரியேட் பண்ணி அது மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறது தான் வந்து ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவிசமில் வந்து இன்சஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தா இந்த 10 அப்ரோச்சஸ்மே வந்து பெடகாஜிக்கல் அப்ரோச்சஸ் இன் கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்ற டாபிக் பற்றி உள்ள விஷயங்கள். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ ஹேவிங் எனி சஜஷன் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். வில் see you next video. Tada, bye bye.